ஃப்ரெஷ்ஷான இளநீ குடிக்கிறனால பாடி ரீஹைட்ரேட் ஆகும், ஹீட் ஸ்ட்ரோக் கம்மி பண்ணும், ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தி அடல்ட் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இளநீ குடிக்கலாம். ஆர் 20 to 30 minutes பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். பட் டீ காஃபியோட கம்பைன் பண்ணி எடுக்காதீங்க. அண்ட் ஈவினிங் அப்புறமும் எடுக்க வேண்டாம். இன் ஸ்பெஷல் கேசஸ் லைக் டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி பேஷண்ட்ஸ் எம்டி ஸ்டமக்கில் எடுக்க வேண்டாம். 250 ml of tender coconutல 45 to 60 calories, 600 mg of potassium, 40 mg of sodium and 0 mg of fat and cholesterol natural sugars-ஓட இருக்குது. இதோட டோசேஜ் பர் டேக்கு 1 or 2 டெண்டர் கோகனட் நம்ம கன்சியூம் பண்ணலாம். டெண்டர் கோகனட் எடுக்கிறதுனால டீஹைட்ரேஷனையும் கான்ஸ்டிபேஷனையும் ப்ரெக்னென்ட் விமெனில் இதை ரெடியூஸ் பண்ணுது. நேச்சுரல் ஓஆர்எஸ்ஸாக ஆக்ட் ஆகிறதுனால பேஷண்ட் வித் ஃபீவர், லூஸ் மோஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறவங்க டெண்டர் கோகனட் எடுத்துக்கலாம். இளநீ ஒரு நேச்சுரலான டயரிட்டிக். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிற பேஷண்ட், அதாவது 6 mmக்கு லெஸ்ஸாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். பட் 7 mm மேலே இருக்கிறவங்க இதை அக்கேஷ்னலாக தான் எடுக்கணும். இளநீ யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, பேஷண்ட்டோட பிளட் சுகர் ஃபாஸ்டிங்கில் greater than 180 mg/dl இல்லை 3 month ஆவரேஜான HbA1c greater than 8.5 இருந்தால் ஆர் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருந்தால் அவங்க இளநீர் அவாய்ட் பண்ணிக்கணும். தென் க்ரானிக் கிட்னி டிசீஸான ஸ்டேஜ் 3 to 5, எலிவேட்டட் பொட்டாசியம் லெவலான ஹைப்பர்கெலிமியா ஆர் டயாலிசிஸ் பேஷண்ட் வித் பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் டயட், பேஷண்ட் வித் கோல்டு, ஆஸ்துமா, காஃப் இருக்கிறவங்க இளநீ அவாய்ட் பண்ணிக்கலாம்.